நிறைய பேருக்கு டீச் பண்ணணும். அது அந்த பாடி லாங்குவேஜே வந்து அந்த பறை இசை கலைஞரா இருக்கணும் அப்படின்றதுனால, மெனக்கெட்டு இது நான் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் அந்த படத்த சேஃப்டி பார்க்குறீங்க. நாங்க நைட்டு பேசணும்னு கூப்பிட்டா வரமாட்றீங்க. ஸோ, எங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது அவங்க ரொம்ப ஓப்பன் அப்பா வராங்க. தனியா வராங்க. தனியா ட்ராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் நாங்க வந்து நைட்டு பேசணும்னு சொன்னா பண்றாங்க. எங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்றாங்க. நான் வந்து சினிமால விஜயோட பெரிய ஃபேன். அவர பார்த்து தான் சினிமாக்கு வரணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அப்போ வந்து நான் இப்ப டிவிக்கே தலைவர் விஜய் தானே? அவர தான் சொல்றேன் நானு. நான் அதனால தான் முதல்லயே சொன்னேன், சினிமால நான் விஜயோட பெரிய ஃபேன்னு சொல்லி. நீங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்றது பார்த்தப்புறம் தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும். வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அப்பாவ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கா பர்சனலா எவ்வளோ இருந்தாலும், எங்க அப்பா வந்து ஒரு நல்ல இடத்துல மரியாதையா இருக்காரு. அத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்றப்போ, அல்டிமேட்டா நான் அத சப்போர்ட் பண்றப்போ. ஏன்னா அவர் வந்து பேசுகிற மாதிரி வேறு யாரும் இங்கே வந்து பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்ரோச் பண்ணவங்களும் அந்த மாதிரி வரல. இதுக்கு சரியான தகுதியானவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணா தான் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு ப்ரோ. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு பறை. ஸோ ஒரு அழகான ஒரு டைட்டில். இந்த டைட்டில் பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளார ஒரு கண்டென்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் பறை அப்படிங்கும் போது நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய இசை, அந்த விஷயத்த யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ ஒரு அழகான விஷயத்த மாண்புமிகு அப்படின்னு கொண்டு வரும்போது கண்டிப்பா இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சம்பவம் பண்ண போது அந்த பேச போகுதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீமை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். டைட்டில்லே ஒரு சம்பவமோட வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? ஏன்னா பறைன்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே நம்மளோட இசையை சேர்ந்த ஒரு விஷயம். ஓகே, அந்த மாண்பு மிகுன்ற ஒரு விஷயத்தோட உள்ள கொண்டு வந்துருக்கீங்க. பறைக்கு இதுக்கு மேலே நம்ம பெருமை சேர்க்க முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். அதுக்கு இந்த டைட்டில் வைக்க காரணம் தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எங்கள் படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் ராம் அண்ட் சுபா மேடம். இந்த பெருமை எல்லாமே அவங்கள தான் சேரும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் டைரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்க டைட்டில் வந்து நிறைய திங்க் பண்ணோம். பட்டு மேடம் சாரும் இல்லை, இதுக்கு பொருத்தமான பேர் மாண்புமிகு பறை அப்படின்ற டைட்டில் சூஸ் பண்ணது அவங்க தான் சார். ஓகே, காயத்ரி ரமா அவர்களே, வர வர ரொம்ப அழகா மெருகாயிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இல்ல சீரியஸாவே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அண்ட் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு லுக் ஃபேஸ்ல இருக்கீங்க. அண்ட் நிறைய இன்டர்வியூஸ்ல நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. பட் இருந்தாலும் இந்த இன்டர்வியூல பதிவு பண்றேன் இதை. ரொம்ப நன்றிங்க. அண்ட் பொதுவாகவே ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும் போது வந்து கண்டிப்பா ஹீரோயின்ஸ் வந்து ரொம்பவே யோசித்து தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இந்த திரையுலக பயணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நீடிக்கணும் அப்படிங்கும்போது சில கான்ட்ரவர்சில சிக்கிடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. சில ஒரு பர்டிகுலர் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அதை மீறி நாங்க இதை ட்ரைலரா பார்க்கும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிரதரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரசிக்கப்படி இருந்துச்சு. ஒரு ஹீரோயினா இந்த கதையை தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா நீங்க? இதுல ஒரு கான்ட்ரோவர்சி வருமா அப்படின்ற ஒரு இது எனக்கு மனசுல இருந்தது. பட் அதையும் மீறி அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கதைய அவங்க அந்த அளவுக்கு சூப்பரா கேரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பேர் எனக்கு, நான் எப்படியாவது இதுல எடுத்துறணும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் இந்த ஸ்கிரிப்ட்ட சூஸ் பண்ணேன். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதனால அந்த மொமெண்ட்ட நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பட் கதை சொல்லும்போது இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம இன்னும் ஐ மீன் மக்கள் மத்தியில போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்னா என்ன சீன் நீங்க? த கிளைமேக்ஸ் வந்து ஒரு தட் சீன், அந்த சீன் என்னோட இது மேல வரும். அந்த ஒரு ஷாட் வந்து கண்டிப்பா மக்கள் மனசுல நிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. அப்பா எப்பயுமே மேடையில ஒரு அதிரடி காட்டுவாரு. இப்ப படத்துல நீங்க ஒரு அதிரடி காட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கதை இப்ப கேட்ட போது நீங்களே டக்குன்னு சொல்லிட்டீங்க. என்கிட்ட எங்க கதை சொன்னாரு, டைரக்டா என்னதான் நடந்துச்சு படத்துல, எப்படி கமிட் ஆனீங்க? அதாவது கதை நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல பார்த்து என்னை எங்கேயோ பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கதை வந்து ஒன்லைன் தான் சொன்னாரு. அவர் சொல்லும்போதே தெரிஞ்சு இவர் சரியா கதை சொல்ல மாட்டாரு. ரொம்ப தயங்கினாரு. இவர் என்ன அந்த பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் என்ன ஒரு நார்மல் பர்சனா பார்க்கல. அப்பா வச்சுக்கிட்டு லியோனி பையன் நம்ம கதை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதோட தான் வந்து கதை சொல்ல வந்தாரு. நான் சிம்பிளா தான் கேட்டேன், ப்ரோ நீங்க ஃப்ரீயா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் ஓரளவுக்கு சொன்னாரு. ஆனா கண்டென்ட்டா சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு டிஸ்கிரைபா வேணும் அப்படின்றதுனால நான் வந்து பவுண்டு கேட்டேன்.
பவுண்டரி நான் அன்னைக்கே போய் படிச்சுட்டேன். ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாவல் படிச்ச மாரி இருந்துச்சு. கண்டிப்பா அத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அடுத்த நாளே நான் வந்து இந்த படத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆ என்னன்னா எனக்கு இந்த படத்துல அதான் பறை இசை கலைஞரா நான் வாழணும். சும்மா ஒரு சாங்க்காண்டி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இல்லாம, படம் ஃபுல்லாவே நான் வந்து நெறைய பேருக்கு டீச் பண்ணணும். அது அந்த பாடி லாங்குவேஜே வந்து அந்த பறை இசை கலைஞரா இருக்கணும் அப்படின்றதுனால, மெனக்கெட்டு இது நான் கிளாஸ் போய் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் அந்த படத்த பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கு பர்ட்டிகுலர் கிளாஸ் போனீங்களா? போனோம் ப்ரோ திண்டுக்கல்ல. எங்க ஆ. ஊர்ல ஒரு சக்தி கலைக்குழுன்றவங்கள்ட்ட 1 மந்த் கிளாஸ் போயிட்டு தான் அந்த படத்துக்கே வந்தேன். அந்த கிளாஸ் போன பீரியட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு ஆக்சுவலா இந்த பறை இசைக்கிற அந்த மக்களை நம்ம பார்க்கும்போது அஹ், அஹ், ஏதோ ஒரு விஷயம் இங்க ஒரு அரசியல் பேசப்படுது இல்லையா? ம். ஸோ அந்த இடத்துல நீங்க இன்வால்வ் ஆகும்போது அதை மீறி ஒரு விஷயம் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ம். அந்த புரிதல் என்னவாக இருந்துச்சு? அதான் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்களோட அ பேக்ரவுண்டு, அவங்க படுற கஷ்டம் எதுவுமே பெருசா ஃபீல் பண்ண முடியல. நம்ம அவங்களா வாழணும்னு அவங்க அவங்க இடத்துல போய் அந்த விஷயத்த பண்ணும்போது தான் அதோட ஃபீலிங்கே தெரிஞ்சுச்சு. நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்காக அது பிராக்டிஸ்க்காக போறோம்ன்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அத டெய்லி அத அனுபவிக்கிறப்போ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்டின்றத போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எப்படி இவங்கனால அத ஏன்னா அவங்கள வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சார்பா தானே பார்க்குறாங்க அவங்கள. அவங்க வந்து இன்னைக்குமே அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து இப்ப தான் இந்த படம் ஆரம்பிச்சு சில நாட்கள்ல தான் பத்மஸ்ரீ விருது, ஆ இங்க நமக்கு கலைமாமணி விருது, அது மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அந்த பத்மஸ்ரீ விருது வாங்குனவரு நம்ம ஐயா வேலு ஆசான் ஐயா வந்து அவங்களுக்கு இப்ப தமிழக முதல்வர் கூப்பிட்டு நிறையா கிளாஸ் எடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்க போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படம் ஆடியோ லான்ச்ல நடந்துச்சு. அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு மேடை அவருக்கு கிடைச்சுச்சு. ஏன்னா, அந்த மாரி விஷயங்கள் இப்ப நடக்குது. அத நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இருந்துமே இன்னமும் நம்ம ஊர்கள்ல அ அவங்கன்னா அந்த சாவுக்காண்டி தான் வாசிக்கிறாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்புட்ன்னா, அதுக்கு மட்டும் தான் வாசிக்கிறாங்க. அப்புட்ன்ற மாரி தான் இன்னும் அவங்க வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துல அத மீறின அது அது கிடையாதுன்ற கன்டென்ட் தான் இந்த படமே. ஸோ அந்த வகையில அவங்க லைஃப்ப வந்து வாழ்ந்து பார்க்குறப்போ ரொம்பவே டஃப்பான ஒரு லைஃப் பிரதர் அது. அத வந்து அங்க வாழ்றப்பயும் சரி, இந்த ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறப்பயும் சரி, அந்த சீன்ஸ் வரும்போதெல்லாம் நமக்கு இயல்பாவே நம்மள மீறி ஒரு எமோஷன் வந்து அதுல கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் வந்து மக்களுக்கும் போய் சேரும்னு நான் நம்புறேன். பார்க்குறது ஒரு சிட்டி கேர்ள் லுக்கு. ஆனா படங்கள் சாய்ஸ்ல நீங்க மோஸ்ட்லி போறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் லுக்லயே போயிட்டுருக்கீங்க. ஏன் இந்த சைடு வரவே மாட்டேன்றீங்க? இல்ல உங்கள அந்த சைடு அப்ரோச் பண்ண மாட்டேன்றாங்களா? இதுலயே உங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? என்ன காரணம்? இல்ல உங்களுக்கு ஐடியா இல்லையா? இல்ல அப்படின்னு இல்ல. ஆம், பெர்சனல் சாய்ஸாவே நான் ரொம்ப ஜாஸ்தி கிளாமர் இல்ல ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பிகினி போட்டு நடிக்கிற அந்த ரோல்ஸ் வரும்போது நானே வேணான்னு தான் சொல்றேன். ஸோ நெறைய வெப் சீரிஸ் ஆஃபர்ஸ்லாம் வருது. பட் அதுதான் ரிக்வயர்மென்ட் அந்த மாதிரி இருக்கும். நெறைய பெட் சீன்ஸ் வேணும் எங்களுக்கு. அது வந்து ஓடிடி சேனல்ஸ்ல கேட்குறாங்கன்ற ஒரு வார்த்தையில அவங்க முடிச்சிடுறாங்க. அது ஸ்கிரிப்ட்க்கு தேவையோ இல்லையோ பட் ஓடிடி சேனல் கேட்குறாங்க எங்களுக்கு. அதனால அது வேணும். ஹீரோயினா போட்டா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பிகினி ஷாட் ஆச்சும் எங்களுக்கு குடுக்கணும். செமி நியூட், நியூட் குடுக்குறீங்கன்னா இன்னும் சந்தோஷம். இந்த மாதிரி நெறைய ஸ்கிரிப்ட்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கும். பட் அந்த மாதிரி நான் பெர்சனலாவே செலக்ட் பண்ண மாட்டேன். ஆம். ஸோ மோஸ்ட்லி மேபி இந்த கிராமத்து சப்ஜெக்ட் அந்த மாதிரி வரும். மாடர்னாவும் நான் நடிச்சிருக்கேன். போலீஸா நடிச்சிருக்கேன் அண்ட் சிட்டி கேர்லா நடிச்சிருக்கேன். ஐடி எம்ப்ளாயியா நடிச்சிருக்கேன். ஆம். ம மோஸ்ட்லி அதான். இந்த கிளாமர் கோஷன்ட் ரொம்ப இல்லாம நடிக்கிறது தான் என்னோட நோக்கம். பிகாஸ் பெர்சனலா நான் ஃபீல் பண்றது ஒரு கிளாமர் இல்ல இன்டிமேசி சீன் நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸோட அவங்க என்ன நடிக்கிறாங்கன்றதுலருந்து ஃபோக்கஸ் போயிடும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இதே மாரி நெறைய கருத்து உள்ள, இல்ல ஒரு சில குறிப்பிட்ட மக்களோட வலிகள பேசக்கூடிய இயக்குனர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள தமிழ் பேச தெரிஞ்ச நடிகர்களையோ, இங்க உள்ள அ ஐ மீன் உங்கள மாரி ஒரு நடிகைகளோ யாருமே பயன்படுத்தாம, அதர் ஸ்டேட்ல இருந்து இல்ல மற்ற மாநிலங்களுக்குலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நடிகைகள கூட்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க. இன்க்ளூடிங் அவங்க என்ன அவங்கள்ல இருக்கிற டோன விட இங்க நம்மளோட வில்லேஜ்க்கு ஏத்த அந்த டோன்ல மாத்தி தான் நடிக்க வைக்கிறாங்க. ஆமா. அந்த முயற்சியை ஏன் வந்து இங்க உள்ள மக்களுக்கு குடுக்க மாட்டாங்க? அப்ப படம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சுயநலமாக இருக்காங்க. பட் பொது வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுநலமாக நடிக்கிறாங்களா? இந்த கேள்விய உங்கள் முன் வச்சா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு டேலண்ட் இல்ல. அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க இங்க வந்து நடிக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து அத ஒரு ஸ்டேட் வைஸ் பிரிச்சு பார்க்குறேன் அப்படியெல்லாம் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தெரியாத ஒரு பொண்ண நீங்க கூட்டிட்டு வந்து அவங்கள ஃபுல்லா டல் பண்ணி, அவங்கள எப்படியெல்லாமோ 1, 2, 3, 4லாம் சொல்ல வச்செல்லாம் நடிக்க வைக்கிறீங்க. ஆர் தமிழ் சரியா பேச தெரியாம நடிக்க வைக்கிறீங்க. தமிழ் பொண்ணுங்க நாங்க இருக்கோம். எங்கள நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து பாருங்க. அப்படின்ற இது ஆக்சுவலா நானுமே தான் கேட்கிறேன்.
ஸோ இதுக்கான பதில் இண்டஸ்ட்ரி தான் நமக்கு சொல்லணுமே ஒழிய, எனக்கு இதுல பதிலே இல்ல. நானே இதுக்கு பதில் தேடிட்டு இருக்கேன். டைரக்டர் நீங்க அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நெறைய இயக்குனர்கள் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு பேரும் புகழும் சம்பாரிச்சிருக்க இயக்குனர்கள் எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பட் அங்க எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல மறுக்கப்படுதல். அந்த மறுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களால கணிக்க முடியுங்களா? ஒரு அந்த இடத்துல ஃபேஸ் பண்ற உங்கள்ட்ட தான் நான் கேட்க முடியும். இப்ப நான் நடிகர்னா என்ன ஏன் அவாய்ட் பண்றாங்கன்றத என்னால உணர முடியும். ஓகே. அந்த வகையில நான் கேட்கிறேன். ஒரு நடிகையா உங்களை கொஞ்சம் இப்ப நாங்க ஜென்ரலா ஒருத்தர் இப்ப எனக்குன்னு சொல்லாம இப்ப சி காமனா ஃபேஸ்க்கு யா நேரா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. மேபி பட் காலீக்ஸ் கிட்ட பேசும்போதோ, இல்ல நாங்க எப்பனா ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்க சொல்றது என்னன்னா, மத்த ஸ்டேட்ல இருந்து பொண்ணுங்க வரும்போது அவங்க இன்னும் ஓப்பன் அப்பா இருக்காங்க. நீங்க ரொம்ப கல்ச்சர்டா இருக்கீங்க இன்னும். ஷூட் ஸ்பாட்டுக்கு அம்மாவ கூட்டிட்டு வரீங்க. சேஃப்டி பாக்குறீங்க. நாங்க நைட்டு பேசணும்னு கூப்பிட்டா வரமாட்றீங்க. ஸோ, எங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது அவங்க ரொம்ப ஓப்பன் அப்பா வராங்க. தனியா வராங்க. தனியா ட்ராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் நாங்க வந்து நைட்டு பேசணும்னு சொன்னா பண்றாங்க. எங்க கூட உட்காந்து ட்ரிங்க் பண்றாங்க. ஸோ, எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வந்து உங்க தமிழ் பொண்ணுங்க கிட்ட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி திடீர்னு எங்களுக்கு வந்து ஸ்பாட்ல தோணும். ஆ ஒரு வேள ஹீரோயினுக்கு ஒரு பிகினி சீன் குடுத்தா நல்லாருக்கும்னு. பட் அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்றீங்க. ஸோ, எங்களுக்கு வந்து ஆம் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருந்தா தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வியூஸ் போகும். எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ, அந்த மாதிரி இதுக்கு எதுக்குமே நீங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றீங்க? ஸோ, நாங்க மத்த ஸ்டேட் பொண்ணுங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ரொம்ப நெருக்கமான சீன் எடுக்கணும்னாலும், நீங்க வந்து கொஞ்சம் நாங்க கல்ச்சர் பார்க்குறோங்க. இது நல்லா இருக்காது. எங்க ஃபேமிலி பார்த்தா என்ன நெனைப்பாங்கன்ற இது. அவங்க அதெல்லாம் கண்டுக்கறது இல்ல. ஸோ, அந்த மாதிரி இருக்கும்போது, நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தானேங்க சான்ஸ் குடுப்போம்ன்ற மாதிரி. ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா? ம், சோ ஒரு ம், நடிகரா ஒரு பொறுப்பு ம், இருக்கு இல்லையா? ம், இத எப்படி கேரி பண்றீங்க? ம். ஆ ஏன்னா அப்பாவுக்கு ஒரு ஒரு ஆமாமா நேம் புரியுது. இருக்கு. இல்ல சோ அத மீறி நம்ம படத்திலயும், கதையிலயும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் காட்ட வேண்டியது இருக்குல்ல. பேர் அந்த நேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப அதான், கான்ஷியஸா அதான், இருப்பாங்க. அதான். எப்படி அத ஃபேஸ் பண்றீங்க உத இண்டஸ்ட்ரியில? உதவி பண்றோமோ இல்லையோ உகத்திரியம் பண்ணிடக்கூடாது. ஒரு பேர காப்பாத்துறோமோ இல்லையோ கெடுத்துறக்கூடாதுன்றது தான். அது மெயினா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு. இன்னொன்னு அப்பா மூலியமா சான்ஸஸ் வந்து எப்படின்னா, ஆம் நம்ம ஒருத்தர போய் அப்ரோச் பண்ணவே முடியல. எனக்கு எப்படியாவது அவர பார்க்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தாங்கன்றது கெடைச்சிரும். ஆனா அவர பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது என்ட்ட தான் இருக்கு. நான் போய் அங்க என்ன பேசணும்? எதுக்காக போயிருக்கோம்? மோட்டிவ் என்ன? அப்டின்றது அங்க போய் தான் நடக்கும். அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். சில சமயத்துல நம்ம அப்பாவோட ஹெல்ப் இல்லாம நெறைய இடங்களுக்கு போவோம். ஆடிஷன்லாம் ரெகுலரா போயிருக்கேன். நான் வந்து இங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் நானு. ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தேவரிக்ஷான்னு சொல்லி கூத்துப்பட்ற அவங்க மேம் தான் எனக்கு குருநாதர் அவங்க. அங்கருந்து நான் நெறைய ஆடிஷன்ஸ் போகும்போது, டெய்லி என்ன ஒர்க் அப்புட்னா அவங்க குரூப்ல அனுப்புவாங்க. அத நம்ம செலக்ட் பண்ணி அந்தந்த ஆஃபீஸ்க்கு ஆடிஷன் இதுதான் ஒர்க்காவே வச்சிருந்தேன் முதல்ல. ஸோ அப்படி போகும்போது அங்க நம்ம மறைக்க முடியாது. நம்ம யாருன்றது அங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிரும். அப்ப அவங்க நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருவாங்க. இவரு யாரு? இவர் பேக்ரவுண்ட் என்ன? அப்டின்றத பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அத போய் பிரேக் பண்றதுன்றது பெரிய ஒரு டஃப்பா டாஸ்க் ஆயிரும் நமக்கு. கதைக்களம் கேட்டுட்டு இத போய் அப்பாட்ட என்னைக்காச்சும் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அப்பா ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா குடுப்பாங்களா? இல்ல ஐடியா அதாவது ஐடியா குடுக்குறது ரைட்டு. எப்புட்ன்னா அவங்கட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஆ சொல்லுவாங்க. இந்த மாரி ஆ அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பெருசா கதைகள்லாம் கேட்டு இந்த கதைகள எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்கன்றதுல பெருசா அவங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இல்ல அவங்களுக்கு. ஆனா நான் கேட்டு எந்த கதை எனக்கு புடிச்சிருக்கோ, அந்த கதைய பத்தி அப்பாட்ட போய் சொல்லுவேன். நான் சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத நோட் பண்ணுவேன். ஏன்னா அவங்கள ஒரு ஆடியன்ஸா நான் நெனச்சுக்குவேன் நானு. நெனச்சு டைரக்டர் சொல்றத விட நான் நல்லா நரேட் பண்ணுவேன் அப்பாட்ட. ஏன்னா எனக்கு புக்ஸ் படிக்க கத்துக் குடுத்தது அப்பா தான். ஏன்னா நான் வந்து சினிமால விஜயோட பெரிய ஃபேன். அவர பார்த்து தான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டது. ஸோ அப்போ வந்து நான் இப்ப டிவிக்கே தலைவர் விஜய் தானே? அவர தான் சொல்றேன் நானு. நான் அதனால தான் முதல்லயே சொன்னேன், சினிமால நான் விஜயோட பெரிய ஃபேன்னு சொல்லி. நீங்க என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ அப்போ வந்து எனக்கு அ கத்தி படம்லாம் பார்த்துட்டு கம்யூனிசம் மேட்டர் ஒரு சின்னதா சொல்லி நரேட் பண்ணிருப்பாங்க. நம்ம சாப்பிடுற பசி போனதுக்கப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்கன்னு சொல்லிருப்பாங்க. நான் இத வச்சுட்டு எங்க அப்பாட்ட போனேன். அப்பாட்ட போய், "அப்பா கம்யூனிசம்னா என்னப்பா?" அப்டின்னேன். எங்க அப்பாவும் அது மாரி ஏதோ சொல்லுவாங்க அப்டின்னு நெனச்சுட்டு போனா, அவரு என்ன கூப்ட்டாரு. கூப்ட்டு, "அந்த கப்போர்ட தொற" அப்டின்னாரு. மூலையில இவ்ளோ பெரிய புக் இருந்துச்சு. "வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு" ஒரு புக் இருக்கு. அந்த புக் எடுத்து என்ட்ட குடுத்து, "இந்த புக்க ஃபுல்லா படி. உனக்கு கம்யூனிசம் என்னன்னு தெரியும்டா" அப்டின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப வந்து நீங்க ப்ரீவியஸா நான் ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க, இந்த மாரி எனக்கு எந்தெந்த நடிகர்களோட நடிக்கணுன்ற விருப்பம் இருக்குங்கும்போது, விஜய் அவர்கள மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் இப்ப விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் களம்கார போயிட்டாரு. ஒரு நடிகர் ஒரு பாலிடிக்ஸ் வர்றது வந்து பல விதங்கள்ல பல கருத்துக்கள நம்ம சோசியல் மீடியால நம்ம பார்க்குறோம். அதிலும் முக்கியமா சினிமா துறையை சார்ந்த நடிகர், நடிகைகளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாரார் வந்து ஆதரிக்கிறாங்க, ஒரு சாரார் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறாங்க. ஒரு நடிகையா அவரோட அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையா மனசார நான் சொல்றேன். நோ கமெண்ட்ஸ். பிகாஸ் யாராலயும் எதையுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது.
ஓட்டு போடுவீங்களங்க. அப்ப ஏதாவது சொல்லுங்க. அப்ப சும்மா நோ கமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? இல்ல கஷ்டப்பட்டு அவர் மூச்ச போட்டு கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு. ஆ. புரியுது. பட் நான் வந்து உண்மையாலுமே நோ கமெண்ட்ஸ். லைக் பொலிட்டிக்கலி நோட்டாவாதீங்க. பொலிட்டிக்கலி நான் வந்து எந்த கமெண்ட்டும் குடுக்க விரும்பல. பிகாஸ் நான் எப்படி பேசினாலும், நான் என்ன சொன்னாலும், யாராச்சும் ஒருத்தவங்கள நான் புண்படுத்துற மாதிரி இருக்கும். அவர் வந்து என்ன பண்றாருன்றது பார்த்தப்புறம் தான் நம்ம ஏதாவது சொல்ல முடியும். வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ம். அப்படின்றது நான் அன்னைக்கும் சொன்னேன். ஸோ அதே தான் நான் இப்பவும் ஒரு மனிதர் வந்து என்ன பண்றாருன்றது பண்ணட்டும். பண்ணதுக்கு அப்புறம் தானே ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றது? அவர் ஸோ என்ன கேட்கிறாருன்னா, உண்மையா அது நீங்க வந்து வரப்ப விஜயோட தீவிர ரசிகர்னு சொன்னீங்க. ஆமா. விஜய் பார்த்து தான் சினிமாவை ரசிச்சேன்னு சொன்னீங்க. அப்பா அந்த சைடு டிஎம்கே. ஓகே. ம். சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜய் ரசிகர். ம். நீங்க விஜயோட அரசியல் பயணத்தை வரவேற்கிறீங்களா? ஏன்னா ஒரு ரசிகனா நீங்க அவரை எப்படி பார்த்திருப்பீங்க? ம். ஓட்டு எப்படி பிரியுமா வீட்டுக்குள்ள? இல்ல இது வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின். ஓட்டு பிரியும் பிரியாதுன்றது அது நிறைய விஷயங்கள் அது மக்கள் தீர்மானிக்கிறது. அது என் கையில இல்ல கிடையாது. நான் உங்க வீட்டுல கேக்குறேன். எங்க வீட்ல கேக்குறீங்களா? எங்க வீட்ல அது அப்படி நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறோம்னு வெளிய சொல்றது வந்து இது ஜனநாயகத்துல உரிமை வந்து தப்பு அது. அது வெளிய சொல்லக்கூடாது. ஆனா அது வந்து எனக்கு பர்சனலா மனசுக்குள்ள இருக்கும். அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு இடத்துல பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப உங்க அப்பா இருக்காங்க ப்ரோ. உங்க அப்பா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. நல்ல அந்த அந்த இடத்துல வேலை கிடைச்சதுனால தான் உங்களுக்கு லைஃபே டர்ன் ஆச்சு. ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. ஆ உங்கள உங்க உங்க அப்பாக்கான ஊர்ல உங்க சொந்த ஊர்ல உங்க அப்பாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு ஈபி ஆஃபீஸ்ல உங்க அப்பா வந்து நார்மலா ஜாயின் பண்றாங்க. அந்த அது மாரி அதுலேருந்து டெவலப் ஆயி ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்றப்ப, உங்களுக்கு அந்த ஈபி ஆஃபீஸ் மேல அங்க இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் மேல எவ்வளோ ஒரு பற்று இருக்கும், மரியாதை இருக்கும். அதே மரியாதை எனக்கு எங்க அப்பா இருக்க கட்சி மேல இருக்கு. ஏன்னா, எங்க அப்பா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட அங்கீகாரம், ஒரு மரியாதை, ஒரு எங்க அப்பாவுக்கு இப்போ ஒரு 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 தேசிய கொடி வச்ச கார்ல டிராவல் பண்றாங்கன்றப்ப, எனக்கு அது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அப்பாவ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது, எனக்கா பர்சனலா எவ்வளோ இருந்தாலும், எங்க அப்பா வந்து ஒரு நல்ல இடத்துல மரியாதையா இருக்காரு. அத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்றப்ப, அல்டிமேட்டா நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஈவன் யாரு ஆட்சிக்கு வந்தாலும், அத வரவேற்கிறது தான் ப்ரோ ஒரு மனுஷனா வந்து நான் சொல்ற ஒரு விஷயம். இப்ப வந்து அரசியலுக்கு வர்றது வந்து எல்லாரோட உரிமை அது. அதுல வந்து யாரும் வரணும், வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல யாருமே கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும். அதுல விஜய் சார் வர்றாரு அப்படின்னா, தாராளமா வந்து எல்லாரும் வரவேற்கணும். ஈவன் இந்த கட்சியே கூட, அப்பா இருக்கிற கட்சியே கூட அத வரவேற்கிறாங்க. அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்ன மக்களுக்கு இவங்க சொல்ற மாரி மக்களுக்கு அது எந்த அளவுக்கு போய் நல்லதா கன்வெர்ட் ஆகி போகுது அப்படின்றத பொறுத்து தான், அடுத்து அவர கன்டின்யூ பண்ணலாமா? அவருக்கு நீங்க சொல்ற வோட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்கிரீஸ் ஆக போகுது? அப்படிங்கிறது தான் மாறுமே தவிர, மத்தபடி அரசியலுக்கு வர்றத வந்து நீங்க வரணும், வரக்கூடாதுன்னு சொல்றது யாருக்கும் எந்த உரிமையுமே கிடையாது. அது வந்து ஒரு தனி மனிதனோட தனிப்பட்ட உரிமை அது. அந்த வகையில வந்து நான் விஜய் சார் அரசியலுக்கு தாராளமா நான் வரவேற்கிறேன். என்னோட பர்சனல் கருத்து இது வரவேற்கிறேன். ஆனா அரசியல் களம் எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது வந்து மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் அவங்க நம்பிக்கை ஏன்னா அவங்க சொல்ற மாரி வந்து அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வரும். அது செகண்டரி. ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர நம்புறது அப்படின்றது அவரோட அவரோட பாத்து, இவரு இத்தன வருஷமா சினிமால ட்ராவல் பண்ணது, அவரு பேச்சு, எந்த அளவுக்கு இது வாக்குறுதிகள் குடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து தான மாறும். அந்த வகையில அவர் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள குடுக்க போறாங்க? தேர்தல் வரும்போது குடுப்பாங்களே வாக்குறுதிகள். அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்பாடா இருக்க போகுது? அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் அத தீர்மானிக்கட்டும். அதுல என்னோட கருத்து எதுவுமே கிடையாது. ஆனா அரசியலுக்கு வர்றத அல்டிமேட்டா வந்து நான் வரவேற்கிறேன் ப்ரோ. சார் மாண்புமிகு பறை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பொதுவான மக்களுக்கான ஒரு படம்ன்ற விஷயத்த அடிக்கடி பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நோட் பண்ணேன். பட் ஆனா பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவு தெரிகிற ஒரு தலைவன் தொல் திருமாவளவன் அவர்களை மட்டுமே இன்வைட் பண்ணிருந்தீங்க. என்ன காரணம்? ஏன்னா ஒரு பொதுவான மக்களுக்கான ஒரு படம்னா காமனா எல்லா அரசியல் தலைவர்களையுமே இல்ல எல்லா ஒரு ஜாதிக்கான ஒரு தலைவர்களையும் இன்வைட் பண்ணிருக்கலாமே. ஏன் அன்புமணியை இன்வைட் பண்ணிருக்கலாம், இவரை இன்வைட் பண்ண மாதிரி லைக் சீமான் அவர்களை இன்வைட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு தலைவர்களை இன்வைட் பண்ணிருக்கலாம். ஏன் இவரை மட்டும் இன்வைட் பண்ணிட்டு பொதுவான மக்களுக்கான ஒரு படம் பிம்பத்தை உருவாக்குறீங்க? இந்த கண்டென்ட் யார் பேசினா கரெக்டா இருக்கும்? இது எல்லாருமே பேச வரமாட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எவ்வளோ பேர ட்ரை பண்ணோம். இது வந்து பொதுவான படம் தான். நீங்க வாங்க. ஸோ நாங்க போய் இந்த மாரி சொன்னோம். ஒரு படம் பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் சார் வந்து என்ன படம்னு கேட்டாரு. இந்த மாரி மாண்புமிகு பறை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே நாங்க கூப்பிட்ட விஐபிகள் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா சார் எல்லாத்துட்டுமே நாங்க அந்த லாஸ்ட் மினிட் தான் சொன்னோம். இந்த மாரி திருமாவளவன் சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஓகே இந்த கலைய நம்மள தவிர்த்து வேற யாரு பேசினாலும் இங்க வந்து எடுபடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துல அவரு பாசிட்டிவா பேசின எனர்ஜி தான் இன்னமும் நம்ம வைபா போயிட்டு இருக்குங்கிறது. அதுதான் உண்மை. ஏன்னா, அவரு வந்து பேசுற மாரி வேற யாரும் இங்க வந்து பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க அப்ரோச் பண்ணவங்களும் அந்த மாரி வரல. இதுக்கு சரியான தகுதியானவர் வந்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அண்ணா தான் அப்படின்ற மாரி ஒரு அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு ப்ரோ. அவர் பேசுனனால தான் இன்னமும் இந்த படம் வந்து இன்னும் வேற லெவல்ல போயிருக்கு ப்ரோ. தேங்க் யூ.